ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஸோ அது என்ன ஸ்பெஷல் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மனோ பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து மனோட பர்த்டே. ஸோ மறக்காமல் விஷ் பண்ணாங்கன்னா விஷ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி மனோ பர்த்டேன்னு தெரிவிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஹாப்பி பர்த்டே நான் விஷ் பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் பேசுங்க. என்னோடய பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இதுக்கப்புறம் தான் இப்போ கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். மயிலம் முருகன் கோயிலுக்கு போகலான்ட்டு கிளம்பிடுவோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம். இந்த போகிற வேலை தான் போயிட்டு. ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. காலைல வந்து ஒரு பெருமா வீட்டு போய் வந்துட்டாரு. அப்புறம் இங்கே வந்து கிளம்ப பார்த்தா என்னால் தான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, கிளம்பி வச்சு போயிடலாம். வாங்க போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பர்த்டே ட்ரெஸ் எப்படி சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பாக்ஸ் வந்து எப்படி சொல்லிடுங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. 3 அவுட்ஃபிட்டை லாஸ்ட்டாக காட்டுறேன் நான். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போகுதுன்னு நினைக்கிறேன். போகலாமா? போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். சூப்பராக இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மனோட அவுட்ஃபிட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து கோயிலுக்கு வந்து சேர்ந்தோம். அவ்வளோ கால் வலி. ஐயோ அப்பா, எப்படா வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். நானும் எனக்கு தெரிஞ்ச லொக்கேஷன்லாம் இப்போ தானே இங்கே வந்துருக்கு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்தேன். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்து சேர்ந்துருக்கோமே. போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு வரலாம். போகலாமா? போகலாம். அப்போ ஏறதுக்கு கஷ்டமாக இருக்கா? படி ஏறுறதுக்கு லைட்டா ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலை, பூவு, அப்புறம் வந்து தேங்காய், வத்தி, கழுப்பு எல்லாம் வாங்கிட்டு தான் மேலே போயிட்டுருக்கோம். கூட்டம் அவ்வளோவா இல்லை என்ன? ஆமாம், எவ்வளோ கூட்டம் இல்லை. மனம் படுத்துற அன்றைக்கி அவ்வளோ கூட்டம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஆடி 1 ரொம்ப ஸ்பெஷலான டே. நினச்சிட்டே வந்து ஆடி 1 ஆச்சு கூட்டமாக இருக்குமோ சொல்லிட்டு. பட் எந்த கூட்டமும் இது வரைக்கும் கண்ணுக்கு தெரியல. போனால் தான் தெரியும். சரி, மேலே போயிட்டு பார்க்கலாம். சரி கஷ்டப்பட்டு இந்த படியே என்னன்னா அவ்வளோ சீக்கிரம் ஏற முடியல. இவர் வர சண்டே எல்லாம் ஃப்ரீ டைமில் உன்னை பருவதமலை கொண்டு பருவதமலை போயிட்டு வரலாம். ஆனால் இப்போ தான் தெரியுது போகலான்னு பிளான் இருந்தது. பட் ஆனால் நீ இந்த மலை ஏறுறதுக்கே கஷ்டப்படுற. உன்னை பருவதமலை இட்டுன்னு போயிட்டு நான் என்ன பண்ணுறது? தூக்கின்னு தான் போன தோலில் உட்கார வச்சுன்னு மேலே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கோயிலுக்கு மேலே வந்தாச்சு பாருங்க. இதான் இதோ அந்த சைடு தான் மயிலம் முருகர் கோயிலுக்கு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் கோயிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுது ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. கால்வெல்லாம் உண்மையாகவே தெரியல. உள்ளே போயிட்டு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. ஏன்னா போன டைம் வந்தபோது தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் இங்கே. இந்த டைம் வந்து நாங்களும் போகணும் இன்னும் அவ்வளோவா கூட்டம் இல்லை. நான் வந்து ஆடி 1ன்றதுனால கூட்டம் அதிகமாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அந்த அளவுக்கு எதுவுமே இங்கே கூட்டம் இல்லை. இங்கேருந்து பார்க்குறதுக்கு சுற்றி பனிமூட்டமாக அந்த சைடு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. அது மட்டும் இல்லாமல் வெயிலும் அடிக்கல, ஒன்றும் அடிக்கல. நல்லா இருந்துச்சு. சீக்கிரம் இந்த கிளைமேட் நல்லா இருக்கு. மழையும் பெய்யல, வெயிலும் அடிக்கல. நிறைய குரங்கு இருக்குதுப்பா. எல்லாத்தையும் பேக்ல இதெல்லாம் பிடின்னு ஓடுது. பேக்கெல்லாம் நான் பத்திரமா வச்சிருக்கேன். அதுக்கு தான் பிடிச்சி எல்லாரும் அங்கே குரங்கிட்ட பேக் இருக்குது. ஃபுல்லாக குரங்கு. அப்படியே கோபுரம். இது இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. நம்ம வந்தோம்ல, போன டைம் கூட்டமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி வாரத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்தது. அதான் அன்றைக்கி கூட்டமே. ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி அப்படியே இங்கேருந்து பார்த்தோன்னா வியூ சூப்பராக இருக்கு. வரேன் தெரியுதா? புரியல எங்க சாமான் யாரோ கார் சாப்பிட்டு போயிட்டீங்க. பையன் எல்லாரையும் சுற்றி வீடியோ எடுக்கிறாரு. உங்களை காட்டலாம் எப்படி சொல்லு. எப்படி இருக்குது கோயிலுக்கு வந்தது? நல்லா பட்டெல்லாம் நல்லா பலமாக இருக்குப்பா. முருகர் கோயிலுக்கு வந்துட்டு பட்டை போடலன்னா எப்படி? சூப்பராக இருக்கு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்குல்ல?
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அங்கே தான் மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். இந்த சைடு வந்து சரி இந்த சைடெலாம் அதிகமாக வந்தது கிடையாது. ஒரே டைம் தான் நாங்கள் இப்படியே வந்திருக்கோம். சரி போய் பார்த்துட்டு வரலாமே, கேட் வேறு திறந்து தான் இருந்துச்சு. இப்படி வந்தோம். ஆனால் எல்லாத்துக்குமே வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்தால் இந்த வழியால் வந்தால் ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுள்ளே வந்துடலாம், படியேற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கீழே வந்தோம்னா கொஞ்சம் படியேறி வரணும். அதுக்கும் கீழே வந்தால் தான் நம்ம ஃபுல்லாக படியேறுவோம். அந்த மாதிரி படி வரணும். நம்ம வந்தோம் பார்த்தியா, நம்ம ரோட்லேருந்து வரணும், கீழே இருந்து வரணும். ஆமாம். எங்களுக்கு நாங்கள் இந்த சைடு இருந்து வர்றதுனால நாங்கள் இப்படியுமே வரலாம். சரி நம்ம படி ஏறி தான் போகணும் அப்படின்றதுனால நாங்கள் அப்படியே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். முருகர் கோயில்னாலே படி தான் ஏறணும். வழி இருக்குன்னு வண்டி அதான் படி இருக்குல்ல, இப்போ தானே கட்டினாங்க இந்த வழிலாம். அதுக்கு முன்னாடிலாம் படியில் தான் ஏறி வருவாங்களே. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அங்கே படி ஏறி வரும்போது இந்த படியை ஏற முடியல, பருவதமலையில் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு என்னோட பர்த்டேக்கு தான் வந்து பிளான் போட்டேன், இதே பருவதமலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பருவதமலைக்கு போனால் ஈஸியாக தான் இருக்கும், அப்படின்னு ஈஸியாக தான் இருக்குன்னா கஷ்டமாக இருக்கும், பட் இறங்குறது வந்து கஷ்டமாக இருக்கும், ஏறது ஈஸியாக இருக்கும்னாரு இவர். சரின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் இங்கே ஏறி வரும்போது தான் தெரியுது, ஐயோ பருவதமலையா. ஒரு டைம் தான் போயிருக்கேனே. ஆமாம், போன பர்த்டேக்கு முன்னாடி பர்த்டே பருவதமலை தான் ஏறணுமே, பசங்க கூட ஏறணும். போன பர்த்டே சரணே கூட கொண்டாடினேன். அதுக்கு முன்னாடி பர்த்டே பருவதமலைக்கு போயிட்டோம் காலையிலே கிளம்பி. காலையிலே போய் சரன்னு ஏறிட்டு வந்து இறங்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பருவதமலைக்கு போயிருக்கீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாமா நாங்களும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாம், எனக்கு ஓகே, பட் சரணி மலை ஏறுமான்னு தெரியல. நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சரி போகலான்னா போகலாம். ஐயோ முடியாதுன்னா. ஆனால் லேடிஸ்லாம் நிறைய பேர் ஏறி இருக்காங்க. லேடிஸு வயசானவங்க நிறைய பேர் ஏறினாங்க. அவங்களாம் கேட்டதுக்கு சொன்னாங்க, இந்த மலை ஏறினா ஒரு அந்த வருஷத்துலேயே ஒரு நல்லது நடக்கும்ப்பா அப்படின்ட்டு. நான் போன பர்த்டேக்கு முன்னாடி பர்த்டே மலை ஏறினேன். எனக்கு நடந்த நல்லது என்னன்னு கேட்டேன்னா, அடுத்த பர்த்டேக்குள்ளே எனக்கு சரணியாக கிடச்சி தான் எனக்கு நடந்த நல்லது, ஒரே நல்லது. அடுத்த பர்த்டே சரணியாக கூட கொண்டாடினேன். அது ஒரு நல்ல விஷயம் எனக்கு நடந்தது என் லைஃப்பில். அதனால் இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏற போகிறோம். எங்களுக்கு அடுத்து என்ன நல்ல விஷயம் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி வந்து குறையா இருக்குது. நான் கையில் ஹேண்ட்பேக் வச்சுருந்து கையில் இருக்கிற செல்லை கூட பிடின்னு போயிடும். அதனால் இப்படி திரும்பலாம் இப்படி வருது, இங்கே திரும்பலாம் இப்படி வருது, சுற்றி பார்த்துட்டு அது சட்டையாவது சொல்லிட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். எல்லாருமே அங்கே மேலே இருக்கு, எல்லாருமே குரங்கு தான் பயந்து நின்றுட்டு இருக்காங்க. போலாமா? கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போகலாம் சொல்லிட்டு. இது என்ன ஃப்ளேவரு? இது லெமனு, அது ப்ளூபெர்ரி. அது இன்னும் ஓப்பன் பண்ணல. ஏய் அட்டேங்கப்பா, நல்லா இருக்கா? ரெண்டுத்துல எது நல்லா இருக்கு? அது ஆரஞ்சா, இது ஆரஞ்சு. லெமன் சூப்பராக இருக்கு. இது என்ன கையில் பார்சல? ப்ளூபெர்ரி. இது வந்து ஸ்நாக்ஸ் வீட்டு. சரி அனுப்பலாமா? கொட்டிட்டு அந்த பொரிய ஒரு பாக்கெட் இதுக்கே கொட்டிட்டு ஆல்ரெடி அங்க பாதி போட்டேன். ஆமா, குடுக்கலாம் முட்டை வருது. குடு இங்க பாரு எவ்வளோ பொரி போட்டு மீன்லாம் சாப்பிடாமலே இருக்கு. இப்படி போடு மேலே நின்று போடு, வழுக்க போகுது. பொரி போட்டேன்னு வச்சுக்கேன், செம மீன் மொழி வந்து மீன் பேர் தான் பாருங்க அந்த மீன். ஐயோ நம்ம எங்க முருகன் கோயிலோடைய குளம். கிளம்பியா? கிளம்பியாச்சு. சாங் பார்த்தாச்சு, டைம் ஆகுது, அப்படியே கிளம்ப வேண்டியதான். சரி போலாமா?
கோயிலுக்கு வந்ததுக்கான அடையாளம் தான். சரி வாங்க போகலாம். சரி. ஹாப்பி பர்த்டே செலிப்ரேஷனில் பர்த்டே செலிப்ரேஷன் இது இப்போ வந்து ஸ்பெஷலாக வச்சு இது மட்டும் இப்போ தான் இந்தாங்க கத்தி கொளுத்தலாம். சர்ப்ரைஸா என்ன ஒன்று அவுட்டே வெடிக்க ஆரம்பிக்கல அதுங்காட்டி மூடுறதுக்கு எடுத்து வைக்கிறீங்க. அவங்க அம்மா வீட்டில் இருக்குது. என்ன வெடிக்கிறேன் இரு இரு 1 2 இரு இரு ஏதோ பரவாயில்ல கேக்க காப்பாத்திட்டீங்க. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஸ்ட்ராபெரி கேக் ஸ்ட்ராபெரி எடுத்து கொடு. எனக்கு எப்போ வாங்க ஊட்டுருவேன். அம்மா தான் ஊட்டுவேன். எனக்கு இது இது கொடு. அது தின்றது இல்ல வாடா. கம்னு சத்யா மாடி எடுத்து கழியா உங்க சத்